என்ன திலீபன், உன் பெங்களூர் ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னு சக்தி சொன்னா. அப்பயே கங்க்ராட்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். கங்க்ராட்ஸ். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, இதை சொல்ல தான் கூப்பிட்டீங்களா? மச்சான் சீ செய்யணும்னு அம்மா சொன்னாங்க. செயின், ரிங், பிரேஸ்லெட், இதில் உன் சாய்ஸ் எதுன்னு சொன்னால் அதையே வாங்கிடலாம். எனக்கு அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. எனக்கு தேவையானதை எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பா வாங்கி கொடுக்கட்டும். இருந்தாலும் கல்யாணத்துக்காக மாமா வாங்கி கொடுக்குறதான ஸ்பெஷல். நீ எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லு, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். என்னாலாம் இங்கே வர முடியாதுங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா விட்டுருங்க, புரியுதா? புடி. திலீபன், திலீபன், திலீபா, திலீபா. அவன் போனை கொடுத்துட்டு போயிட்டான் லக்ஷ்மி. திலீபனுக்கு என்னாச்சு சக்தி? ஏன் இவ்வளோ ஹார்ஷா என்கிட்ட பேசினான்? இது வரைக்கும் என்கிட்ட அவன் இப்படி பேசினதே இல்லையே. அது ஆஃபீஸ் போகிற டென்ஷனு. மழுப்பாத, அவன் நிறைய மாறிட்டான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. மச்சா சரி என்ன வேணும்னு தான் கேட்டேன். பரவாயில்ல விடு, நானே ஏதாவது டிசைட் பண்ணி வாங்கிடுறேன். சாரி லக்ஷ்மி. ஹேய், அவன் செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? ஆனா நீ அவன்கிட்ட பேசு சக்தி. பணமும் வசதி இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். மனுஷங்க தான் எப்பவும் முக்கியம்னு அவனுக்கு புரியவை. சரி வச்சிடுறேன். திலீபா, என்ன லக்ஷ்மி கிட்ட ஏன்டா இவ்வளவு ரூடா பேசின? அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணார் தெரியுமா? வலிக்குதுல, வலிக்குதுல. அதே மாதிரி தான் எல்லாருக்கும். அவர் இனிமே தான் உனக்கு சொந்தமாக போறாரு. அவர் ரூடா பேசுறதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ற? அப்பா உனக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாரு. அவர் இது மாதிரி எத்தனை தடவை ஹர்ட் பண்ணிருப்பேன். அப்ப அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு? அதையும் இதையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பேசுற? சரி, கம்பேர் பண்ணல. அப்பா ஸ்டேஷன் போனதுக்கு அவரும் ஒரு காரணம் தானே. அவர்கிட்ட நான் எதுக்கு சாஃப்டா பேசணும்? அப்பாவுக்கு ஆப்போசிட்டா யார் இப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, அவங்க கிட்ட நான் இப்படிதான் நடந்துப்பேன். டேய், நீ பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லடா. எல்லாமே தப்பா இருக்கு. அவருக்கு நீ சப்போர்ட் பண்ண, நான் வேண்டான்னு சொல்லல. அதுக்காக எல்லாரையுமே எதிரியா பார்க்காத. நீங்க எல்லாரும் அவர் எதிரியா பாக்குறீங்களே. நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னா நான் பண்றதும் கரெக்ட் தான். திலீபா ப்ளீஸ், சொல்ல வரத புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா பேசாத. நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லடா. முன்னாடி நீ எப்படி இருந்த, இப்ப நீ எப்படி மாறி இருக்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. திரும்பவும் பழைய மாதிரி மாறதுக்கு முயற்சி பண்ணுடா. நீ அட்வைஸ் பண்றது கொஞ்சம் நிறுத்துறியா? இப்பெல்லாம் நீ பேசுறது கேட்க எரிச்சலா இருக்கு. உன் மேல அக்கான்ற அஃபெக்ஷன் போயே ரொம்ப நாள் ஆகுது. ஏதோ நீயும் இந்த வீட்டுல இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட நார்மலா பேசிட்டு இருக்கேன். அதையும் கெடுத்துக்காது. சக்தி, உனக்கும் திலீபனுக்கும் என்னம்மா பிரச்சனை? ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு போறான்? அவன் இப்பெல்லாம் இப்படிதாம்மா காரணமே இல்லாம கோவப்படுறான். எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுறான். அக்காங்கிற பாசமே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. சேச்சே, அப்படி எல்லாம் இருக்காதுமா. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல அக்கா தம்பின்னு இருந்தா அவங்களுக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தாம்மா. இது பாரு, இது பாரு, கண்ணத்தோட இந்த பாரு. சிவநேச வீட்டுல இருக்கும்போது நீங்க 3 பேரும் சண்டையே போட்டது இல்லையா? இல்லம்மா, ஒரு தடவை கூட எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்ல. வேணும்னா அவன்கிட்டே கேட்டு பாருங்க. நிலா கிட்ட கூட விளையாட்டதான் சண்டை போடுவான். என்கிட்ட அது கூட இல்ல. அவ்வளவு மரியாதையா நடந்துப்பான். ரொம்ப பொறுமையா பேசுவான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமா மாறிட்டான். கோவத்தை தவிர அவன்கிட்ட வேற எதையுமே பார்க்க முடியறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா என் தம்பியை இழந்துருவேணும்னு பயமா இருக்கு.
பாதி நேரம் ஆகுது. இதுக்குதாம்மா சொன்னேன், நம்ம முதல்ல பேங்க் வந்துட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் போலான்னு சொன்னேன். இப்ப பாரு க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, மணி வேற 2:45 ஆயிடுச்சு. ஷோ, நாம எடுக்க போறது 1,00,000 ரூபாய் பணம். அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தா அது பாதுகாப்பாவா இருக்கும்? எங்கேயா தொலைச்சிட்டோம்னா என்ன பண்றது? சரி, வேலையெல்லாம் முடிச்சு வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். இவ்வளவு நேரம் ஆகும் நான் கண்டேனா? சீக்கிரம் 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 கிழிச்சு கொடு. கொண்டா. அம்மா, பணம் எடுக்கணும். டைம் முடிஞ்சு போச்சுங்க. அவசரமா பணம் வேணுமா? அவசரமா வேணும்னா காலையிலேயே வந்திருக்கணும். கடைசி நேரத்துல வந்தா எப்படி? இப்ப கவுண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. இல்லம்மா, என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். கல்யாணத்துக்கு தாலி செய்யறதுக்கு இன்னைக்குதான் நாள் நல்லா இருக்கு. அதனால தான்மா கேக்குறேன். கொஞ்சம் தயவு பண்ணி பணம் எடுத்து கொடுங்கம்மா. இந்த கவனம் எல்லாம் உங்களுக்கு தாம்மா இருக்கணும். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க கிளம்புங்க. என்னாச்சு? ஏன் கஸ்டமர் கிட்ட இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ கல்யாண விஷயமா பணம் எடுக்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நாம கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கிறது தப்பு இல்லையே. புரியாம பேசாதீங்க வைஜெயந்தி. இவங்க ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னும் 4 பேர் வந்து நிப்பாங்க. நமக்கு தான் தேவையில்லாத தலைவலி. இவங்க உண்மையதான் சொல்றாங்கன்னு எப்படி நம்புறது? அவங்கள பார்த்தா பொய் சொல்றவங்க மாதிரி தெரியலையே. அப்படியே தான் இருக்கட்டும். டைம் முடிஞ்சு போச்சுல்ல. என்னால பணம் கொடுக்க முடியாது. அம்மா, ஒரு நிமிஷம். அமௌண்ட் எவ்வளவு? 1,00,000 ரூபாய். வாங்க. பின்னாடி சைன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகேமா. இனிமே வரும்போது கொஞ்சம் பிஃபோரா வந்துருங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் இந்த உதவியை பண்ணலன்னா நான் தாலி வாங்கறதுக்கு அங்கே எங்கன்னு கடன் வாங்கியிருப்பேன். அந்த நிலைமை வராம காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. இதுல என்னங்க இருக்கு? அவங்க ரொம்ப லீனியன்ட் தான். ஆனா இன்னைக்கு ஏதோ டென்ஷன்ல இருந்தாங்க, அதனால தான் அப்படி பேசிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, பணத்தை பத்திரமா எடுத்துட்டு போங்க. சரிம்மா, வரேம்மா. வாங்க. வரேன் மேடம். ஹே, ஹாய் கருணா. ரவி, நீங்க எப்படிங்க? இந்த பேங்க்ல தான் உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கா? ஆமா தம்பி. நீங்க எப்படி தம்பிங்க? இவங்க தான் என் அம்மா. அப்படியா? ஆமாம்மா, இவன் தான் என் பையன். டேய், உன்னை எப்ப வர சொன்ன? எப்ப வர நீ? சரி சரி, நம்ம பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கலாம். இவங்க என் ஃப்ரெண்டு கருணா. இவங்க அவங்க அம்மா. அம்மா, இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க எப்ப பேங்க்குக்கு வந்தாலும் நீ தான் அவங்கள ஸ்பெஷலா கவனிச்சுக்கணும். சரிப்பா. தம்பி, நாங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உங்க அம்மா எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காங்கப்பா. ஓ, ஆமா ரவி, நாங்க பணம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா வந்தோம். அந்த மேடம் சுத்தமா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ்மா. இப்பதான் தம்பி புரியுது நீங்க ஏன் எல்லாருக்கும் உதவி செய்றீங்கன்னு. உங்க அம்மா கிட்ட இருக்கிற உதவி செய்யற குணம் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. இப்படி ஒரு அம்மா பிள்ளைய பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம், உங்க மேனேஜர் கூப்பிடுறாரு. வரேன். அம்மா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க வேலையை பாருங்க. ஒரு நாளைக்கு தம்பியை கூட்டிட்டு நீங்க அவசியம் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். வரேன். சொல்ல மறந்துட்டேனே, என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. என் பிள்ளை கல்யாணத்துக்கு நீங்களும் தம்பியும் அவசியம் வரணும். கர்ணா, கல்யாண பத்திரிக்கை எடு. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இல்ல, நானும் கர்ணாவும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பா நீங்களும் தம்பியும் வரணும். வரோம்மா. வரேம்மா. வரேன் வாங்கம்மா. தம்பி. வரேங்க. பை. ரவி, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். சரி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்ஸ் அண்ணி. உட்காருங்க. வானிலா, உட்கார். எடுத்துக்கம்மா. எடுத்துக்க. இந்தாங்க. நிலா, சாப்பிடு. நம்ம வீட்ல யாருக்கு பிறந்த நாளா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கொண்டாடுறதுதான் வழக்கம். பெத்தவங்க வீட்டுக்கு போனாலும் பழசெல்லாம் மறக்காம நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னத்த நீங்க? நாங்கெல்லாம் ரொம்ப தூரம் உங்களை விட்டு விலகி போன மாதிரி பேசுறீங்க. என்னைக்கு இருந்தாலும் இது எங்களோட வீடுதான். கடைசி வரைக்கும் நாங்க அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். சக்தி, நீங்க இங்க வந்திருக்கிறது அன்னைக்கு தெரியுமாமா? அம்மாவுடைய நாத்தனாரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிருக்காங்க. நாங்க இங்க வந்துட்டோம்ப்பா. நாங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதுல அம்மா கொஞ்சம் வருத்தம் தான்ப்பா. அதை வெளிப்படையாவும் சொல்லிட்டாங்க. இப்ப போய் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டா
என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதான் சொல்லாமலே வந்துட்டோம். தப்புமா. அண்ணிக்கிட்ட நீங்க சொல்லி அவங்க வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவங்க கிட்ட சொல்லாம வந்தது தப்புமா. அன்னிக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். எப்பவுமே பெரியவங்க பேச்சு மீறக்கூடாதுமா. நீங்க இப்படி செய்வீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரிப்பா. நாங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை அம்மாவாவது புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம். ஆனா அவங்களும் திடீர்னு இப்படி மாறிட்டதுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன்ப்பா. அந்த குழப்பத்துல தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஒரு விஷயத்தால நமக்கு பிரச்சனைன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை செய்யாம இருக்கிறது தான் நல்லது. இப்போ நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் அண்ணனுக்கு பிடிக்கல. அதுவே உங்க கல்யாணத்துக்கு இடைஞ்சலாயிடுமோ தான் உன்னை இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். அதுல இருக்கிற நியாயத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கணுமா. இனிமே அன்னைக்கு தெரியாம நீங்க எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. புரியுதா? விடுப்பா. சுசி பிறந்தனால சந்தோஷமா கொண்டாடலான்னு வந்திருக்காங்க. பிள்ளைங்க கிட்ட இப்ப இதெல்லாம் பேசணுமா? நீங்க 2 பேரும் சாப்பிடுங்கம்மா. பாண்டிங்கிறவன உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? எந்த பாண்டி? அப்படி யாரும் தெரியாத. தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஏன்பா பொய் சொல்றீங்க? பாண்டி தான் உங்களை ஆள் வச்சு அடிச்சான்னு லக்ஷ்மி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டலே உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன், ஆனா முடியல. சொல்லுங்கப்பா, அந்த ஆள் கிட்ட எதுக்குப்பா நீங்க பணம் வாங்குனீங்க? உன் கல்யாணத்துக்கு தாமா வாங்கினாரு. அவன்கிட்ட வாங்கின படத்துக்கு வேற ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆனா வட்டி சரியா கட்டலன்னு இந்த வீட்டை எழுதி கேட்டாமா. அந்த தகராறுனால தான் இத்தனை பிரச்சனை நடந்துருச்சு. இதையெல்லாம் முன்னாடியே ஏன்பா என்கிட்ட சொல்லல? பணத்துக்காக நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. எவனோ ஒரு ரவுடி கிட்ட கடன் வாங்கி இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்களே. அவனால திரும்பவும் உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவனை தான் போலீஸ் பிடிச்சிச்சே. அது மட்டும் இல்ல, அவனால என் உயிருக்கு ஆபத்துன்னு போலீஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனாலும் அலட்சியமா இருந்துடாதீங்கப்பா. வெளியே போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. சரி சரி, சாப்பிடு. ஹலோ. சொல்லு மேரி. அப்படியா? இல்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்துடுறேன். யாருமா? மேரி பேசினாப்பா. ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷனா, அட்மிட் பண்ண வேண்டிய நர்ஸ் வரலையா. சீஃப் டாக்டர் என்ன வர சொன்னாரா. நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. நிலா, நீ என் கூடவே வரியா இல்ல இங்கே இருக்கியா? உங்க கூடயே வரேன்க்கா. சரி வா. வரேன் அத்தை. வரேன் சுசி. வரேன் மாமா. வரேன் சுசி. சார் சார், என்னங்க? கொரியர் வந்திருக்கு சார். யார் பேருக்கு? சுசிங்கிற பேருக்கு வந்திருக்கு சார். சுசி, மாமா, கொரியர் வந்திருக்குமா? கையெழுத்து போடுங்க. யார் அனுப்பியிருக்காங்க? திலீபன் மாமா அமைச்சிருக்காரு. சுசி, என்னம்மா பிரிச்சு பாருமா. என்னம்மா திலீபன் இவ்வளவு ஆசையா அனுப்பிச்சிருக்கான், பிரிச்சு கூட பார்க்காம போறியம்மா. எனக்கு பிடிக்கல மாமா. ஏம்மா, திலீபன் மேல அப்படி என்ன கோவம் உனக்கு? தயவு செஞ்சு எந்த காரணமும் என்ன கேட்காதீங்க. அவர் கொடுத்த இந்த gift எனக்கு வேண்டாம். ஏக்கா, சுசி ஏன் இப்படி பண்றா? அது
ஒன்றும் இல்லைப்பா, நேரில் வந்து கொடுக்கலேங்கிற கோபம் அதான். நியாயமான கோவம் தான். ஆமாம், ஆஃபீஸில் ஏதாவது வேலையாக இருந்தானோ என்னமோ, எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை அவங்களே பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். நாம தலையிட வேண்டாம். வரும்போது சொகுசா கார்ல கூட்டிட்டு வந்த, போகும்போது நடையா நடக்க வச்சு கூட்டிட்டு போற. நடந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாங்க.